வணக்கம். ரொம்ப தாகமா இருக்கிற ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட தண்ணி கிடைக்குமான்னு கேட்கறான். அவங்க இங்கேயும் தண்ணி கிடைக்காதுப்பா. அதுவும் அந்த குட்டையில தண்ணி இருக்கு. ஆனா அது குடிக்கிற தண்ணி இல்ல. நீ ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனா ஊருக்குள்ளே போயிடலாம். அங்க பிஸ்லரி வாட்டரே கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா அவனால தாகத்த பொறுத்துக்க முடியல. இந்த வேகாத வெயில்ல 2 கிலோமீட்டர் எப்படி நடந்து போறதுன்னு அந்த குட்டையில போயிட்டு தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறான். அந்த நேரத்துல தூரத்துல இருந்த பிஸ்லரி வாட்டர் அவன் தாகத்த தணிக்கல. பக்கத்துல குட்டையில இருந்த தண்ணி தான் அவனுடைய தாகத்தை தணிச்சது. அதுக்கு தான் அந்த காலத்திலே தூரத்து தண்ணி தாகத்துக்கு உதவுதுன்னு பழமொழி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒருத்தன் வீட்டில் விசேஷம் நடக்குது. அவன் ஒன்றை விட்ட பங்காளி, ரெண்டை விட்டு பங்காளின்னு அங்காளி பங்காளி எல்லாரையும் கூப்பிடுறான். கொண்டாங்குடுத்தான் வகைரா எல்லாம் கூப்பிடுறான். வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறான். பழக்கப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடுறான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை மட்டும் கூப்பிடல. ஏன்னா அவன் சண்டைக்காரன். பக்கத்து வீட்டுக்காரனை எந்த விசேஷத்திலையும் கூப்பிடவே கூடாதுன்னு அவனை ஒதுக்கி வச்சிருக்கான். விசேஷம் தடபுடலாம் நடக்குது. வந்த சொந்தக்காரங்கள்லாம் வரிசை வச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நைட்டு 1 மணி இருக்கும். விசேஷம் நடந்த வீட்டில் ஒரே அலறல் சத்தம். அந்த வீட்டுக்கார அம்மாவோட அழுகை குரல். ஐயோ, யாராச்சும் வாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. பக்கத்து வீட்டு சண்டைக்காரர் துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறாரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சண்டைக்காரர் ஹார்ட் அட்டாக்ல துடிச்சிட்டு இருக்காரு. உடனே அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு, காப்பாத்துறாரு. தூரத்தில் இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் விசேஷமான விழாக்களுக்கெல்லாம் வருவாங்க. ஆனா அவசரத்துக்கு அவங்களால வர முடியாது. ஏன்னா தூரத்துல தண்ணி தாகத்துக்கு உதவாது. அவசரத்துக்கும் ஆபத்துக்கும் உடனே ஓடி வந்து உதவி பண்றவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். அதனால எப்பொழுதுமே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பகை உணர்வு இல்லாம சுமூக உறவோடு வாழ்வோம். நன்றி.